வெற்றி இவ்வளவு குடிச்ச, எதுக்கு இப்படி பண்ற? ஏய், யார் நீ? என்ன கேள்வி கேட்க யார் நீ? ஓ ஓ ஆமா, என்ன கேட்ட? ஏன் குடிச்சன்னா? உனக்கு லவ்னா என்னன்னு தெரியும்ல? லவ் ஃபெயிலியர்னா என்னன்னு தெரியும்ல? சொல்லு, உன்னதான் கேக்குறேன், சொல்லு. தெரிஞ்சா இந்த கேள்வி என்கிட்ட கேட்டிருக்கவே மாட்டேன். அவதான் எனக்கு எல்லான்னு இருந்தா, அவளுக்காக என்னையே நான் மாத்திக்கிட்டேன். ஆனா அவ என்னை அம்போன்னு விட்டுட்டு போயிட்டா. என்னை விட்டு போயிட்டா, அதுவும் பொய் சொல்லிட்டு போயிட்டா. இப்ப ஊரே என்னையும் அவளையும் அசிங்கமா பேசுது. அப்ப கூட அவ உண்மைய சொல்லவே மாட்டேன்னு சொல்லிட்டா. எப்படியெல்லாமோ கேட்டு பார்த்துட்டு அவ சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டா. வேற ஒரு பொண்ணோட கல்யாணம்னு சொல்லியும் அவ உண்மைய சொல்லவே மாட்டேன்ட்டா. நான் தோத்து போயிட்டேன். நான் ஒரு பிளான் போட்டேன், அது புஷ்ன்னு போயிடுச்சு. அப்ப நான் குடிக்காம என்ன பண்றது? சரி, நீ யாரையாச்சும் லவ் பண்ணிருக்கியா? நிஜமா லவ் பண்றவங்க எல்லாரும் லவர்கிட்ட போய் சொல்லுவாங்களா? ஆனா என் சக்தி சொல்லிருக்க. என் சக்தி என்கிட்ட போய் சொல்லிட்டா. என்னால அத தாங்கிக்கவே முடியல. அதான் குடிச்சேன். அவ பண்ண ஒரு காரியத்தினால நாளைக்கு எனக்கும் அந்த பாழா போன பூஜாவுக்கும் அவளுக்கும் எனக்கும் கல்யாணம். இந்த கல்யாணத்துக்கு யார் காரணம்? நானா? இல்ல. என் அம்மாவா? இல்ல. சக்தி தான் காரணம். அந்த சக்தி தான் காரணம். அவ மட்டும் உண்மையை சொல்லியிருந்தானா இந்த கல்யாணத்துக்கு ஒத்திருந்திருக்கவே மாட்டேன். என் சக்தி என்ன நல்லா ஏமாத்திட்டா. என் சக்தி என்ன நல்லா ஏமாத்திட்டா. நல்லா இருக்காத்த? உனக்கு நல்லா பூஜா. அம்மா அழகா இருக்கண்ணா. அழகா இருக்க. அம்மா பொண்ணுனா இப்படிதான் இருக்கணும். ஏன் கண்ணே பட்டுடும் போல. ஏன் சரளா, இது உன் பொண்ணோட கல்யாணம், ஆனா நீ சாவகாசமா வந்துட்டு இருக்க. என்ன அண்ணி, பேருக்கு தான் நான் அம்மா, மத்தபடி பூஜாக்கு எல்லாமே நீங்க தானே. இந்த கல்யாணத்தை நீங்க தான் நடத்துறீங்க. நான் வந்து அச்சதை போட்ட போதாதா? ஏதாவது சொல்லி என் வாயை அடைச்சிடுவேன். சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். ஏய், எங்கடி அவ? யாருமா? சக்தியா? வேற யாரு? அவதான். அதோ. என்னடி அவ அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுவான்னு பார்த்தா இவ்ளோ தைரியமா இருக்கா. ஒரு பயமும் இல்லையே இவகிட்ட. பூஜா, நீ எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. நீ வேற ஏமா? சக்தி உள்ளுக்குள்ள பயந்து போயிருக்கா. சும்மா வெளியில நடிக்கிறா. வெற்றி இப்போ ஏன் சைடுமா. இனிமே சக்தி பல்லு புடுங்கின பாம்பு. அவளால ஒண்ணுமே பண்ண முடியாதுமா. பூஜா, இதெல்லாம் பத்தாது, இன்னும் ஏதாவது செய்யணும். இந்த கல்யாணம் நடந்து முடிஞ்சதும் சக்தியை நம்ம துரத்தியே ஆகணும். அவ கழுத்துல இருக்கிற தலையை கழட்டி வச்சுட்டு போக சொல்லு. அப்பதான் இந்த சொத்துல எனக்கு பங்கு இருக்கு, அது இதுன்னு நாளை பின்ன வந்து நிக்க மாட்டா. இந்த கல்யாணம் நடக்கணும், அது முக்கியம் தான். ஆனா அதை விட முக்கியம்
இந்த சொத்துடி. மா அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ ஒன்னும் கவலைப்படாத சரியா? பூஜா, சக்தியை எந்த அளவுக்கு அவமானப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அவமானப்படுத்த. இனிமே வெற்றி அவ வாழ்க்கையிலே கிடையாதுன்னு அவளுக்கு நல்லா புரியவே. மா அதான் என் பிளானே. இவ எல்லா நம்பிக்கையும் இழந்து நடப்போனமா இங்க இருந்து போகணும். போவா, அதுக்கு நான் பொறுப்பு. பாவம் சக்தி, எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு அவளை பார்க்க. உனக்கு ரொம்ப இறக்க மனசு சரளா, அதான் அப்படிலாம் தோணுது. எனக்கு என் பையனோட வாழ்க்கை மட்டும்தான் முக்கியம், மத்ததெல்லாம் 2ஆம் பட்சம் தான். அண்ணே, பூஜா கல்யாணம் முடிஞ்சதும் சக்திக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சிட்டா என்ன? இன்னொரு கல்யாணமா? அதெல்லாம் எதுக்கு பண்ணிக்கிட்டு? வெற்றி பூஜா கல்யாணம் முடிஞ்ச உடனே அவ என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம். நாம எதுக்கு அவ வாழ்க்கைய பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கணும்? அதுக்கு இல்ல அண்ணே, நாளைக்கு கையில ஒரு குழந்தையோட வந்து நின்னு இது வெற்றியோட வாரிசு, இந்த சொத்துல உரிமை இருக்குன்னு சொன்னா என்ன பண்றது அண்ணி? அதுக்குதான் சொல்றேன், பேசாம நாமளே ஒரு பையனை பார்த்து சக்திக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா என் பொண்ணுக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது இல்ல அண்ணி. ஆனா அவ கர்ப்பமா இருக்கா சரளா, அவளை யாரு கல்யாணம் பண்ணிக்குவாங்க? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அண்ணி. ஏன் சொல்றேன்னா, சக்தி படிச்சவ, என்ன வேணா செய்வா. எதுக்கும் நாம கொஞ்சம் கவனமா இருக்கணும் அண்ணி. உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ஆமா, உன் கையில என்ன? ஏய், உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன், கையில என்ன பேப்பர்? என்ன கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தறதுக்கு திட்டம் போட்டுட்டு இருக்கியா? இல்ல. அப்ப நீ இங்க என்ன பண்ற? அது உன்கிட்ட தான் கேக்குறேன், இங்க என்ன பண்ற? கையில முதல்ல அது என்ன பேப்பர்? அது அத்த மளிகை லிஸ்ட் அத்த. உடனே வேணும்னு கேட்டரிங்ல கேட்டாங்க, அதான் கோதண்டம் கிட்ட வாங்கிட்டு வர சொன்னேன். ஆமாம்மா, சக்தியம்மா சொன்னாங்க, வாங்கதான் போலான்னு இருந்தேன், வாங்கிட்டு வந்துடுறேம்மா. சரி கொடு பாப்போம். கொடு. ரங்கநாயகி, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ஐயர் வர சொல்றாரு, வா. இந்த வரம் போ. இந்தா, என்ன வேணுமோ வாங்கி கொடு. கல்யாணத்துல எந்த குறையும் வரக்கூடாது. சரி அத்த. ஆமா, சரண்யா எங்க? அண்ணி ரூம்ல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ரெஸ்ட் எடுக்கறாளா? கல்யாணம் நடக்குது, இந்த நேரத்துல என்ன ரெஸ்ட்? சீக்கிரம் கிளம்பி வர சொல்லு. சரிங்க அத்த, நான் வர சொல்றேன். கோதண்டம், இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. நான் போய் அண்ணி எங்க இருக்காங்கன்னு பார்த்து பேசி கூட்டிட்டு வரேன், சரியா? நான் எங்க அத்தை கேட்டா கடைக்கு போயிருக்கேன்னு சொல்லி சமாளிச்சிருங்க, சரியா? சரிங்கம்மா, நான் சொல்லிடுறேன். அண்ணி எங்க போயிருப்பாங்க? நான் போறேன்னு சொல்லி வேற லெட்டர் எழுதி வச்சிருக்காங்க. ஒருவேளை பையெல்லாம் எடுத்துட்டு போயிருப்பாங்களோ? சரி, ரூம்குள்ள போய் பாப்போம். அண்ணி ட்ரெஸ் எல்லாம் இங்கதான் இருக்கு. அப்ப அண்ணி எங்க போயிருப்பாங்க? ஐயோ, தப்பான முடிவுல எதுவும் எடுத்திருக்க கூடாது.
பண்றாங்க? சொல்லுங்க அத்தை. சக்தி இப்ப எங்க இருக்க? ஏன் அத்தை, என்னாச்சு? என்ன ஆச்சா? முகூர்த்தத்துக்கு டைம் ஆயிட்டு இருக்கு. வெற்றி ரெடி ஆக வேண்டாமா? வெற்றியோட பட்டு வெட்டி சட்டெல்லாம் எங்க இருக்கு? அதை எங்க வச்சிருக்க? வெற்றியோட ரூம்ல தான் இருக்கு அத்தை. ஓ சரி. நீ இப்ப எங்க இருக்க? நான் இங்க இவ்ளோ வேலை இருக்கும்போது நீ ஏன் கடைக்கு போற? கோதண்டத்தை அனுப்பியிருக்க வேண்டியதானே? நான் இப்பவே வந்துருவேன் அத்தை. சரி சரி சீக்கிரமா வா. சரிங்க அத்தை. அண்ணா கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணா. டேய் வெற்றி, பட்டு வெட்டி சட்டெல்லாம் ஊரும்ல தான் இருக்குன்னு சக்தி சொல்றான். ஓ நல்லா பாரு, அங்கதான் இருக்கும். சரி போய் சீக்கிரம் ரெடி ஆகு. சரிங்க. எங்க போனாங்க இவங்க 2 பேரும்? ஒருவேளை சக்தி இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட புதுசா ஏதாவது பிளான் பண்றாளோ? ஒன்னாலும் பண்ணுவா, அவளெல்லாம் நம்ப முடியாது. நாம ரொம்ப கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். நீங்க நினைக்கிற மாதிரி சக்தி கர்ப்பம் இல்ல, நான் தான் கர்ப்பம். நான் இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்லிருக்கணும். அப்படி சொன்னா எங்க நீங்களும் என் மாமியாரும் சேர்ந்து இந்த கருவை கலைச்சிருவீங்களோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். அதனாலதான் சக்தி தான் கர்ப்பம்னு போய் சொல்லிட்டான். சரண்யா, சக்தியை காப்பாத்துறதுக்காக ஏன் கல்யாணத்தை நிப்பாட்ட ட்ரை பண்றியா? நல்ல வேலை இந்த லெட்டர் ஏன் கண்ணில் பட்டுச்சு. இது மட்டும் அத்தை கண்ணில் பட்டிருந்தது, ஐயோ இந்நேரம் என் கல்யாணமே நின்றுக்கும். சரண்யா உனக்கு இருக்குடி. சாம்பார் ஊத்துமா? ஊரே அவளை பார்த்துதான் பேசிக்கிட்டு இருக்கு. வந்தவங்க கண்ணு எல்லாமே அவ மேலதான் இருக்கு. ச்சே, சரி இவ எதுக்கு இவ்ளோ ரிச்சா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கா? கல்யாணம் என்ன இவளுக்கா? ரொம்ப ஓவரா பண்றா இவ. அன்னைக்கு இப்படிதான் வெட்டிங் அனௌன்ஸ்மெண்ட் பார்ட்டில கலெக்டர் பூஜாவோட உட்பி கிட்ட இவளுக்கு செயின் போட சொல்லிட்டாங்க. இனிமே இந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது. பூஜா சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? இவளை எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ அவ்வளவு அவமானப்படுத்தணும்னு சொல்லிருக்கா. இப்ப பாரு என்ன பண்றேன்னு. ஏய், என்னடி பண்ண போற? எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருங்க, நான் வரேன். ஏய், என்ன பண்ண போறன்னு சொல்லிட்டு போ. நீ அவளை கூப்பிட்டு சாம்பார் வேணும்னு மட்டும் கேளு. மத்தது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஹலோ, கொஞ்சம் சாம்பார் ஊத்துங்க. ஐயோ, என்ன ஐயோ? என் ஃப்ரெண்டு சாம்பார் கேட்டா நான் தான் கொண்டு வரேன்ல, அப்புறம் நீ ஏன் வர? ஏய், அவங்க கேட்டாங்கன்னு நான் கொண்டு வந்தேன். அதுக்கு பார்த்து வர மாட்டியா? இப்படிதான் கண்ணு மண்ணு தெரியாம வருவியா? இப்ப பாரு மேல எல்லாம் கொட்டிருச்சு. ச்சே, வாங்கடி போலாம். ஏய் சக்தி, என்னாச்சு சக்தி? பார்த்து வராம மேல கொட்டிட்டாங்க அண்ணி. எதுக்கு இந்த வேலையை நீ செஞ்சுட்டு இருக்க? அண்ணி, நீங்க மறந்துட்டீங்களா? எல்லா வேலையும் நான் தான் இழுத்து போட்டு செய்யணும். சக்தி, அம்மா சொல்றாங்கன்னு நீ எதுக்கு இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்க? உனக்கு என்ன தலையெழுத்தா? பாரு எப்படி எல்லாம் மேல கொட்டி இருக்கு பாரு. எல்லாம் பூஜாவோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அண்ணி. என் மேல தெரியாம மோதி மேல கொட்டிடுச்சு. சக்தி, தெரியாமலாம் மோதி இருக்க மாட்டாங்க, வேணும்னே தான் மோதி கொட்டி இருப்பாங்க. உன்னை அசிங்கப்படுத்தணும்னு இப்படி எல்லாம் செஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓ, பரவாயில்ல விடுங்க அண்ணி, பண்ணிட்டு போட்டும். அத்தைக்கு நான் வாக்கு கொடுத்த மாதிரி என்னால இந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராம இருந்தா எனக்கு அதுவே போதும். இருங்க, நான் போய் ட்ரெஸ்ஸ மாத்திட்டு வந்துடுறேன்.
கொஞ்சம் பக்கத்துல நில்லுங்க. பாஸ், ஸ்மைல் பாஸ். ஓகே ப்ரோ, நீங்க போய் ரெடி ஆயிடுங்க. எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன். சரி, ஓகே. போட்டோ சூப்பரா இருக்குல்ல பூஜா? வெற்றி அவாய்ட் பண்ணிட்டு உன்னை மட்டும் ஜூம் பண்ணி எடுத்திருக்கேன். என்ன பூஜா மறைக்கிற? நீ ஆளு. இன்னொருத்தவன் பக்கத்துல நிக்கிறது கூட என்னால பொறுத்துக்க முடியாது. அதான் அவனை கட் பண்ணிட்டு உன்னை மட்டும் எடுத்தேன். டேய் டேய், ஏன் இப்படி சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ற? வெற்றிக்கு கொஞ்சம் டவுட் வந்திருந்தாலும் இங்க பெரிய பிரச்சனையா இருக்கும். ஆட்டம் ஆட்டோன்ற பூஜா, ஆட்டோ பூஜா. ப்ராப்ளம் வந்தா தானே இந்த கல்யாணம் நிக்கும். இந்த பார், மானம் மரியாதை போகாம இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் நான் பாக்குறேன். ஆனா மானம் மரியாதை போய் தான் இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைச்சேன்னா எனக்கு ஒண்ணும் இல்ல, அதுக்கும் நான் ரெடி. எது பெட்டர்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. ஏய் போடா. ப்ராப்ளம் ஆனதானே கல்யாணம் நிக்கும். ஏன் கிஸ் பண்ணணும்? ஏன் க்ளோஸா இருக்கணும்? என்கிட்ட போட்டோ வீடியோ நீ ஏகப்பட்டது இருக்கு. இப்பவே இங்கேயே எல்லாருக்கும் டெலிகாஸ்ட் பண்ணவா? ஏய் சும்மா மிரட்டாத. அப்ப பாரு ஏதாவது சொல்லிட்டே இருக்க. என்னது சும்மா மிரட்டிட்டு இருக்கேனா? உன்னால என்ன செய்ய முடியும்னு சொல்லிட்டு போனல, என்னால என்ன முடியும்னு காட்டவா? நானே செம கடுப்புல இருக்கேன். பேசாம போயிடு. ஸ்வப்னா சொன்ன மாதிரி நம்ம என்ன ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியா பழகணும்? லவ் பண்ணல? உண்மையை சொல்லு பூஜா, சொல்லு. சரி, உனக்கு பதில் சொல்ல விருப்பம் இல்லைன்னா நான் ஒண்ணு பண்றேன். மேரேஜ் ஹால்ல இருக்க டிவில இப்போ என்கிட்ட இருக்கிற வீடியோவை டெலிகாஸ்ட் பண்ணிடுறேன். எல்லாம் பார்க்கட்டும், அவங்களே சொல்லட்டும் இது ஃப்ரெண்ட்ஷிப்பா லவ்வான்னு. ஏய், நீங்களும் அந்த வீடியோவை டிவில பாருங்க, அப்பதான் உங்களுக்கு அறிவு வரும். ரோஹித் நில்லு. நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், அப்படிலாம் எதுவும் பண்ணிடாத. இல்ல 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 இல்ல, எப்ப உங்களுக்கு டவுட் வந்துருச்சோ அதை கிளியர் பண்ண வேண்டியது என் கடமை. அந்த வீடியோ இங்க இருக்க டிவில வருது, அதோட நிப்பாட்டு அந்த கல்யாணம். பூஜா, நீ போய் அவனை நிப்பாட்டுடி. அவன் சொன்னது ஏதாவது செஞ்சிட போறான். ஏய் அவன்லாம் எதுவும் செய்ய மாட்டான். சரியான பயந்தாங்கோலி. அவனை பத்தி எனக்கு தெரியாதா? நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. உட்காருங்க.
இந்தாங்க மாலையை மாத்திக்கங்க. எடுத்துட்டு போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. கொடுங்க. இந்தாங்க அண்ணே. அண்ணே சக்தி ஆசீர்வாதம் பண்ணுமா. கெட்டிமலம் கெட்டிமலம் கெட்டிமலம். எப்ப பார்த்தாலும் கழுத்துல இருக்கிற தாலி எடுத்து காட்டுவியே, இது உன்கிட்ட இருக்கான்னு. இருக்கு, நல்லா பாத்துக்கோ. இப்போ ஒத்துக்கிறியா இந்த பூஜா கிட்ட நீ தோத்துட்டேன்னு? நான் உன்கிட்ட சொன்னேன்ல, நான் நினைச்சத அடையாம விட மாட்டேன்னு. நீ ஒரு மிஸ்காரி. உனக்கே இவ்வளவு திமிரு இருந்தா பரம்பரை பணக்காரினா எனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? வெற்றி உன் கழுத்துல தாலி கட்டினதுனால நீ இத்தனை நாள் அவ்வளவு ஆட்டம் ஆடினல்ல, இப்ப என்ன பண்ண போற? கிளம்புடி, கிளம்பு. இனிமே உனக்கு என்னடி இங்க வேலை? கிளம்பு. நீ சொன்னாலும் சொல்லலனாலும் நான் போகதான் போறேன் பூஜா. இப்போ உன் கழுத்துல வெற்றி தாலி கட்டிட்டாரோ, அதுக்கப்புறம் நான் இங்க இருக்க போறேன். நான் வரேன். ஏய் பூஜா, உனக்காக சக்தி இந்த கல்யாணத்தை முன்னாடி நின்னு நடத்தி வச்சிருக்கா. இப்படியா நீ நடந்துப்ப? சக்தி, பூஜா சின்ன பொண்ணு, அவசரப்பட்டு பேசிட்டா. உன் கஷ்டம் என்னன்னு எனக்கு புரியுதுமா. உனக்காகவே நானும் ரங்கநாயகி அண்ணியும் பேசி ஒரு முடிவுக்கு வந்திருக்கோமா. திடீர்னு இப்படி உன்னை அத்து விட்டா இந்த உலகத்துல உன்னை யார் மதிப்பா? பாவம், நீ கர்ப்பமா வேற இருக்க. உன்னால தனியா என்ன செய்ய முடியும் சொல்லு? இதுல உனக்கு ஒரு தங்கச்சி வேற இருக்கா. அவ எதிர்காலத்தை பார்க்கணும்ல. அதுக்காக தான் நாங்க இந்த முடிவு எடுத்திருக்கோம். இப்பவே இந்த மண்டபத்திலேயே உனக்கும் இன்னொரு பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறோம்.
உன் மேல எவ்வளவு நம்பிக்கை இருந்தா இந்த கல்யாண பொறுப்பையும் உன்கிட்ட ஒப்படைச்சிருப்பாங்க. போ, வந்து இந்த தட்டை எடுத்துட்டு போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வா எல்லார்கிட்டயும். பூஜா ஒரு நிமிஷம் இரு. சக்தி, சரண்யா இப்ப உங்ககிட்ட உண்மையை சொல்ல சொன்னால, என்ன உண்மை அது? சக்தி அண்ணன் கேக்குறான்ல, சொல்லு. அண்ணி, இதுக்கு மேல நீங்க இன்னொரு வார்த்தை பேசினாலும் அதுக்கப்புறம் என்ன நீங்க உயிரோடவே பார்க்க முடியாது. இது சாமி மேல சத்தியம். ஏன் சக்தி இப்படி எல்லாம் பண்ற? சரண்யாமா, சக்தி எதை மறைக்கிறான்னு உனக்கு தெரியுமா? வெற்றி, அண்ணி என் மேல இருக்கிற பாசத்துல என்னென்னமோ உளறாங்க. நீ இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காத. சக்தி, நான் உன்கிட்ட கேட்டா மட்டும் நீ பதில் சொல்லு. நான் இப்ப சரண்யா கிட்ட பேசிட்டு இருக்கேன், அவ பதில் சொல்லு. சரண்யாமா, நீ சொல்லுமா, இப்ப நீ சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? உன்னதாமா கேக்குறேன், என்ன அர்த்தம்? சரண்யாமா, இப்ப எனக்கு கோவம் வருது, சொல்ல போறியா இல்லையா? டேய், நீ ஏண்டா சரண்யாவை மிரட்டுற? தான் கர்ப்பம்னு சொன்னது சக்தி. அதனாலதான் இந்த கல்யாணம் இவ்வளவு தூரம் வந்திருக்கு. இப்ப போய் சரண்யாவை கேள்வி கேட்டா என்னடா அர்த்தம்? தாலி கட்டுற நேரத்துல இந்த பேச்செல்லாம் தேவையா வெற்றி? அம்மா, அது இல்லம்மா. அத்தை, சக்தி திரும்பவும் என்னமோ டிராமா பண்ணிட்டு இருக்கா அத்தை. வெற்றியும் சக்தி ஆசைப்படுற மாதிரியே பேச ஆரம்பிக்கிறான். இவ்வளவு மாதிரி ஒருத்தையே நான் பார்த்ததே இல்ல அத்தை. இவ என்னமோ பிளான் பண்றா அத்தை. இதனாலதான் அத்தை சொன்னேன், என் கல்யாணம் நடக்கும் போது சக்தி இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு. ஆனா நீங்க தான் சொன்னீங்க அவளே கல்யாணத்தை நடத்தி தரணும்னு. இப்ப பாருங்க, சக்தி இல்லாததெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டா. அதுக்கு சரண்யாவும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. அத்தை, நீங்க தான் இந்த சக்தி என்னன்னு கேட்கணும். இல்லனா நீங்க தான் எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட்டு நிக்கணும். சக்தி, முகூர்த்த நேரத்துல எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? உண்மைய சொல்லு, உண்மைய சொல்லுன்னு எத்தனை தடவை நான் உன்கிட்ட கேட்டிருக்கேன். சரி, என்ன விடு. வெற்றி உன்கிட்ட எத்தனை தடவை கேட்டிருப்பான்? அப்பெல்லாம் நீ வாயையே திறக்கல. ஆனா இப்போ தாலி கட்ட போற நேரத்துல டிராமா பண்ணிட்டு இருக்கியா? ஏண்டி இப்படி எல்லாம் பண்ற? பூஜா சொன்னது சரிதான். உன்னை நம்பினது ஏன் தப்புதான். மீனாட்சி பொண்ணாச்சே, வார்த்தை தவற மாட்டேன்னு நினைச்சேன். அது ஏன் தப்புதாமா? ஏன் தப்புதான். உன்னை நம்பினதுக்கு நல்ல மரியாதை செஞ்சுட்டு சக்திய வயிற்றுல பொறுக்காது புள்ளையா இருக்கலாம். நான் தோல்ல தூக்கி வளர்த்த என் புள்ள. சாந்தக்கா, அம்மா, யாரு வேணாலும் என் பிள்ளைய பத்தி என்ன வேணாலும் சொல்லலாம். ஏன் சக்தியே வாயை திறந்து நான் தப்பு பண்ணேன்னு சொல்லலாம். நானமா மட்டுமா? ஏன்னா என் புள்ள அப்படி பண்ணிருக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியுமா. அம்மா, அது தங்கம். அந்த தங்கத்தை தூக்கி தூர போட்டுட்டு ஒரு தகரத்தை உங்க பிள்ளைக்கு கட்டி வைக்கணும்னு நினைக்கிறீங்களே, அதான் ஏன்னு கேட்டு போலான்னு வந்தேன். ஏய், இங்க பாரு, பாக்க பெரிய மனுஷாட்டம் இருக்கேன்னு பொறுமையா பேசிட்டு இருக்கேன். இல்ல வேற மாதிரி ஆயிடும். சந்தக்கா, என் வீட்டு கல்யாணத்துக்கு வந்துட்டு எனக்கு மருமகளா வரப்போற பொண்ணை பத்தியே தப்பா பேசுறியா? அம்மா, ரொம்ப நல்லா இருக்கு. ஊர்ல உங்க சொந்தக்காரங்க சொக்காரங்க எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. நீங்க பேசுறது ரொம்ப நல்லா இருக்குமா. அது எப்படி? இன்னும் உங்க புள்ள அவ கழுத்துல தாலி கட்டி அவ உங்க வீட்டுக்கு மருமகளாவே ஆகல. இதோ உங்க பையன் கையால தாலியா வாங்கிட்டு உங்க வீட்டுக்கு மருமகளா வாழ்ந்துட்டு இருக்கிறவளை தூக்கி தூர வச்சுட்டு எவளுக்கோ சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. ரொம்ப நல்லா இருக்குமா. அம்மா, நான் இப்படி பேசுறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த புள்ள முகத்தை பாருங்கம்மா, கொஞ்சம் பாருங்க. அந்த புள்ள முகத்தை பார்த்தா தப்பு பண்ற புள்ள மாதிரியா இருக்குமா? என்னம்மா நீங்க? அம்மா, அவ எந்த தப்பு பண்ணலம்மா. சக்தி, தாலி கட்ட போற நேரத்துல இது என்ன புது பிரச்சனை?
இவன் என்ன திரும்ப எல்லாத்தையும் முதல்ல இருந்து ஆரம்பிச்சிட்டு இருக்கான். நீயே இவகிட்ட பேசி அனுப்பு, நேரமாகும். நான் பேசுறேன் அத்தை. சாந்தக்கா, இங்க பாரு, நான் உன்கிட்ட பேச வரல, அங்கே நில்லு. நான் பேச வந்தது உன் மாமியார் கிட்ட, நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன், புரியுதா? மீறி ஏதாவது பக்கத்துல சமாதானம் பேசுறேன், சமரசம் பேசுறேன்னு வந்தேன்னு வச்சுக்கீங்க, அவ்வளவுதான். நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஏய், எல்லாத்தையும் சக்தி கிட்ட பேசி அவளோட சம்மதத்தோட தான் இந்த கல்யாணமே நடக்குது. நீயா எதையாவது கற்பனை பண்ணிட்டு இங்க வந்து பேசிட்டு இருக்காத. கிளம்பு போ. நான் கிளம்ப மாட்டேமா, என்ன சொன்னாலும் நான் கிளம்ப மாட்டேன். இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு நான் ஒரு காலமும் சம்மதிக்க மாட்டேன். அவருக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை, அவரை எதுவும் செஞ்சிடாத, கொஞ்சம் விடு. இப்ப என்ன உங்களுக்கு? நாங்க கல்யாணத்துக்கு போக கூடாது அவ்வளவுதானே? நாங்க போல, அவரை விடு. ஏய் சங்கிலி, விடுறா, அப்பாவை விடு, விடு. ஏய், அதான் நாங்க போலன்னு சொல்றோம்ல, விடு. ரெண்டு பேரும் அப்படியே கிளம்புங்க. அம்மா, நான் செத்தாலும் பரவாயில்லம்மா, நீங்க ரெண்டு பேரும் உள்ள போய் உண்மையை சொல்லி இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிப்பாட்டுங்கம்மா. போங்கம்மா. இல்லப்பா, உங்களை இந்த நிலைமையில விட்டுட்டு எங்களால உள்ள போக முடியாது. அதுவும் இல்லாம சக்தி எங்ககிட்ட சத்தியம் வேற வாங்கியிருக்கா, அதனால எங்களால உண்மையை சொல்ல முடியாது. சக்தி அக்கா வாழ்க்கை எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு உங்க உயிரும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம்ப்பா. வாக்கா, வாக்கா போலாம். ரமணா, துர்கா. ஏண்டா சங்கிலி, ஒரு தடவை லேசா மிரட்டினதுக்கே எப்படி ரெண்டும் பயந்து ஓடுதுங்க பாத்தியா? அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பிங்க உதவ மாட்டாங்கன்னு சும்மாவா சொன்னாங்க? ஏய் புஷ்பா, நீங்க ரெண்டு பேரும் நல்லா அனுபவிப்பீங்க பாருங்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். இப்போ நீ என்ன பண்றன்னா, எங்க கூட உள்ள வந்து நிக்கிற, ஆனா அங்க வந்து உன் வாயை திறந்து நீ எதுவும் பேசக்கூடாது. இப்ப போச்சுங்கல்ல, அப்புறம் அதுங்க ரெண்டு உயிரோடவே இருக்காது.